Hello everyone, welcome to Mr. Hoodie Tamil. 90s cartoon episode 2 தி ஜெட்சன்ஸ். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். இன்னைக்கு 90s கார்ட்டூனில் நம்ம பார்க்க போகிறது தி ஜெட்சன்ஸ் கார்ட்டூனை பற்றி தான். இந்தியாவில் நிறைய பேர் இந்த கார்ட்டூனை பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் தான். ஆனால் உனக்கு தெரியுமா, இது 90s வந்த கார்ட்டூனே கிடையாது. இது ஃபஸ்ட்டு 1962 போட்டுட்டாங்க. இந்த சீரீஸை பற்றி இன்னும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான 2 பேரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அவங்க தான் வில்லியம் ஹேனா அண்ட் ஜோசப் பார்பரா. என்னங்க எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? நம்ம ஹேனா பார்பரா ப்ரொடக்ஷன்ஸ் தான். சின்ன வயசில் கார்ட்டூன் நெட்வொர்க் பார்த்துருந்தீங்கன்னா இவங்களை தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ரிலீஸ் ஆன ஃபேமஸான நிறைய அனிமேஷன் கார்ட்டூன்ஸ்லாம் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூபிடூ, டாம் அண்ட் ஜெரி, பாப்பாய், அந்த மாதிரி. இன்னும் நம்மளுக்கு பிடிச்ச நிறையா சைல்ட்ஹுட் கார்ட்டூன்ஸும் இந்த கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. 20 வருஷம் டாம் அண்ட் ஜெரி வெற்றிக்கு அப்புறமா 1950 கார்ட்டூன் அனிமேஷனில் ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணாங்க நம்ம ஹேனா அண்ட் பார்பரா. அதுக்கப்புறம் அவங்க எடுத்த ஒரு முக்கியமான முடிவு தான், சாட்டர்டே மார்னிங் கார்ட்டூன் போயிட்டு இருந்ததை ஏன் நம்ம ப்ரைம் டைமுக்கு மாற்றக்கூடாது, அதாவது மக்கள் அதிகமாக பார்க்குற நேரங்களில் ஏன் இந்த அனிமேஷனை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவங்க எடுத்த மொத ப்ராஜெக்ட் தான் த ஃப்ளின்ஸ்டோன்ஸ். 1960 இது ஃபஸ்ட் டைம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஃப்ளின்ஸ்டோன்ஸ் ஒரு வரலாற்றுக்கு முந்தைய, அதாவது டைனோசர் காலத்தில் வாழக்கூடிய மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க இருக்காங்க அப்படின்றத ஒரு காமெடியாக சொன்ன ஒரு கார்ட்டூன். அது அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதை தொடர்ந்து அந்த கான்செப்ட்லேயே கொஞ்சம் சேஞ்சஸை பண்ணி அதே மாதிரி செட்டிங், ஆனால் 2062 அதாவது ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டில் இருந்தால் எப்படி இருக்கும்னு எடுக்கப்பட்டது தான் நம்ம ஜெட்சன்ஸ். என்னதான் ஜெட்சன்ஸ் ஒரு நல்ல டைமில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அதோட முதல் சீசன் 24 எபிசோடோடையே ஸ்டாப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு 1980 தான் இது திருப்பி 2 சீசன் வந்தது. ஃப்ளின்ஸ்டோன்ஸ் மாதிரி எடுத்த உடனே ஜெட்சன்ஸ் பெரிய ஹிட் ஆகலை. ஆரம்பத்தில் பார்த்த மக்கள் அதை நிராகரித்தாலும் 1980 அதோட ரீரன், அதாவது மறு ஒளிபரப்பு போடும்போது அது நிறைய பேரை கவர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹேனா பார்பராவும் சேர்ந்து இன்னும் 2 சீசன்ஸை கூட அதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய ஒரு ஹிட்டே ஆயிடுச்சு. எந்த அளவுனா 1990 மூவியே எடுக்கிற அளவு. ஜெட்சன்ஸ் வேர்ல்டு 2062 வருஷம் ஆர்பிட் சிட்டின்னு ஒரு சிட்டியில் தான் இந்த கதை நடக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த ஃப்யூச்சரில் யாருமே நிலத்தில் வாழ்கிறதில்ல, எல்லாம் பெரிய பெரிய பில்லர் வச்ச வீடோட டாப் ஃப்ளோரில் தான் வாழ்வாங்க. டிராஃபிக் எல்லாமே வானத்தில் தான் நடக்கும். இந்த சீரீஸில் ஆக்சுவலாக அமெரிக்காவில் அப்போ எல்லாரும் ஆசைப்பட்டிருந்த கல்ச்சரை டிபிட் பண்ணுற மாதிரி நிறையா சீக்வன்ஸ் அமைச்சிருந்தாங்க. ஜெட்சன்ஸோட கான்செப்ட் நிறையாவே அப்போ அமெரிக்காவில் நடந்துட்டு இருந்த சம்பவங்கள் அடிப்படையாக கொண்டு இன்ஸ்பயர் பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு அப்போ ஒரு ஹட்டான ஜானராக இருந்தது ஸ்பேஸ் அட்வென்ச்சர், ஸ்டார் ட்ரெக், ஸ்பேஸ் ஆடிஷன்ற மாதிரி படங்கள் வர ஆரம்பிச்சிருந்தது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் கூட பனிப்போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அமெரிக்கன் பிரசிடென்ட் கூட சீக்கிரம் நிலாவில் ஒரு மனிதன் அனுப்ப போகிறோன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் இந்த கான்செப்ட்லாம் இன்டெகிரேட் பண்ணி அதோட டே டு டே லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையும் சேர்த்து அதை ஒரு காமெடி கலந்தா சொல்ல ட்ரை பண்ண அனிமேஷன் கார்ட்டூன் தான் தி ஜெட்சன்ஸ். ஃப்யூச்சரில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், என்னென்ன ப்ராப்ளம் புதுசாக வரப்போகுது, மனிதர்கள் அந்த டெக்னாலஜிக்கு எப்படி அடாப்ட் பண்ணுவாங்க, இப்போ வாழ்கிற மக்கள் அந்த டெக்னாலஜி எப்படி அவங்கள மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்காங்கன்றத, 60 வாழ்கிற மக்கள் டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆகும்னு நினச்சிட்டு இருக்காங்கன்றதையும் வச்சு நிறைய காமெடியான விஷயங்களை சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் ஜெட்சன்ஸில். 2062 ஒரு வாரத்துக்கு எல்லாரும் வெறும் 3 நாள் மட்டும் வேலைக்கு போகிற மாதிரியும், அந்த 3 நாள் வெறும் 3 மணி நேரம் போகிற மாதிரியும், எல்லா டெக்னாலஜியும் டெவலப்மெண்ட் ஆகிருக்கிறதுனால வெறும் ஒரு பட்டன்லேயே எல்லாமே கிடைக்கிற மாதிரியும் பண்ணியிருப்பாங்க. மக்கள் நடக்கவே தேவையில்லாத மாதிரியும், பறக்கிற காரு, வீடு துடைக்கிறதுக்கு ரோபாட்டு, சமைக்க பெருக்க எந்த வேலையும் இல்லாமல் எல்லாம் தானாகவே நடக்கிற மாதிரியும், அந்த இடத்துல மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றதையும் ஒரு காமெடி கலந்து சொல்லியிருப்பாங்க. சொல்லப்போனால் அவங்க அந்த சீரீஸில் காட்டின நிறைய டெக்னாலஜி உண்மையிலேயே நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, 1960 இந்த சீரீஸ்னால் காட்டப்பட்ட நிறைய டெக்னாலஜி இப்பயும் கூட நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த டைம்லேயே ஃப்ளாட் ஸ்க்ரீன் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 1960 டிவி எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. அப்புறம் வீடு துடைக்கிறதுக்காக ரோபோட்டை யூஸ் பண்ணுறது, ஸ்மார்ட் வாட்ச்சு, வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமாக வேலைகள் செய்கிறது, வீடியோ கால் பேசுறதுன்னு சொல்லி ஃப்யூச்சரை கொஞ்சம் நல்லாவே ப்ரிடிக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன இந்த பறக்கிற கார் வரலை, அப்புறம் தாங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், அதுவும் டெவலப்மெண்ட்டில் இருக்கான், சீக்கிரமாகவே வந்துடும். மெயின் கேரக்டர்ஸ் ஜெட்சன்ஸ் ஃபேமிலியை சுற்றி தான் எல்லாமே இந்த சீரீஸில் போய்கிட்டு இருக்கோம். ஜார்ஜ் ஜெட்சன்
அவர் வந்து டிஜிட்டல் இண்டெக்ஸ் ஆப்ரேட்டராக வேலை பார்ப்பார் ஸ்பேஸ்லின்ற கம்பெனியில். அவர் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவே வேறு லெவலில் இருக்கும். டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு பட்டனை ஆன் ஆஃப் பண்ணுறது தான் அவர் வேலையே. அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் ஜேன்னு சொல்லிட்டு அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. சின்ன பையன் எல்ராயின்னு டெக்கை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவன். அடுத்து ஜூடி, அவரோட டீனேஜ் பொண்ணு, பேசுகிற நாய், அது பேர் தான் ஆஸ்ட்ரோ. அப்போ வீட்டில் வேலை பார்க்குற ஒரு ரோபாட் ரோசி. இந்த மெயின் கேரக்டர்ஸை தவிர நிறைய சைட் கேரக்டர்ஸும் இருக்குது. ஜார்ஜ் ஜெட்சன் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட ஓனர் மிஸ்டர் ஸ்பேஸ்லி, அப்புறம் அவரோட ஒய்ஃப், அப்புறம் அவரோட பையன் ஆர்த்தர் ஸ்பேஸ்லி. ஆர்த்தர் ஸ்பேஸ்லியை பற்றி கண்டிப்பாக ஒன்று சொல்லி ஆகணும். அவன் தான் ஜெட்சன் பையன் எல்ராயோட ஒரு பரம விரோதனே சொல்லணும். செகண்ட் சீசனுக்கு அப்புறம் ஒரு பெட் ஆர்பிடி, ஜெட்சன் வேலை பார்க்குற ஆஃபீஸில் இருக்கிற கம்ப்யூட்டர், அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாய்ஸ், அது பேர் ரூடி. அப்புறம் ஜெட்சன்ஸோட தாத்தா மான்டாக் ஜெட்சன். இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு சீசன்லேயும் புது புது கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த சீரீஸ் ரொம்ப புகழ்பெற்றதுன்னு சொல்லலாம். தேர்ட் சீசன் வரையுமே ஜெட்சன்ஸோட கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. இந்த ஜெட்சன்ஸில் டெய்லி அவங்க லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைலாம் வருது, அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றத காமெடியோடு கலந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதுலேயே முக்கியமாக டெக்னாலஜி எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் என்ன பிரச்சனைகள்லாம் வருது, மனிதர்கள் எவ்வளவு டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு ரொம்ப சட்டாரிக்கலாகவே சொல்லியிருப்பாங்க. மை வியூ, இந்த சீரீஸ் என்ன தான் காமெடியாக ட்ரை பண்ணியிருந்தாலும் இது ஏறான 24 எபிசோடோட கேன்சல் பண்ணிட்டாங்க. 1980 கார்ட்டூனுக்குன்னு பெரிய சேனல்லாம் ஆரம்பிக்கும் போது நிறைய கார்ட்டூன் போட ஸ்லாட் இல்லாத காரணத்தினால சீசன் 1 திருப்பி போடுற மாதிரி நிலமை வந்துச்சு. அந்த டைமில் பார்த்த மக்களுக்கு இந்த ஜெட்சன்ஸ் பிடிச்சி போகவே அது ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருச்சு. அது ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் சீசன் 2, 3ன்னு 2 சீசனை ஹேனா பார்பரா ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஹிட் ஆனதுக்கு அப்புறமா 1987 கூட தி ஜெட்சன்ஸ் மீட் த ஃப்ளின்ஸ்டோன்ஸ்னு ஒரு மூவி கூட எடுத்தாங்க. ஆனால் அது அவ்வளவும் நல்லா போகலை. இருந்தாலும் ஜெட்சன்ஸோட பாப்புலாரிட்டி காரணமாக 1990 ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஜெட்சன்ஸ் மூவியே எடுத்தாங்க. அந்த மூவியில் கூட ஏன் இவங்க எல்லாம் அந்த மாதிரி வானத்தில் வாழ்கிறாங்கன்றதை பற்றி கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மூவி பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் மூவி நரேஷனில் கண்டிப்பாக அந்த மூவி பற்றி போடுறேன். அதோட பாப்புலாரிட்டி இன்னும் முடியல. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு 2014 கூட ஒரு லைவ் ஆக்ஷன் படம் எடுக்கலான்னு ட்ரை பண்ணாங்க. எம்மா ஸ்டோனையும் மார்க் வால்பர்க்கையும் ஹீரோயினாக வச்சு. ஆனால் ஏன்னு தெரியல, அது நடக்கவே இல்லை. இப்போ கூட 2017 WWE கூட சேர்ந்து த ஜெட்சன்ஸ் அண்ட் WWE ரோபோ ரெசில்மேனியான்னு ஒரு படம் கூட ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இதே WWE கூட ஹேனா பார்பரா சேர்ந்து பண்ணுற 4வது படம். இன்னமும் கூட ஜெட்சன்ஸுக்கு ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்யுது. லைவ் ஆக்ஷன் எடுக்க போகிறதா கூட சமீபத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எப்போ வரும்னு இன்னும் யாருக்கும் தெரியல. டைம் இருந்தால் கண்டிப்பாக திருப்பி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல கார்ட்டூன் தான் ஜெட்சன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச 19 கார்ட்டூனை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் 90s கார்ட்டூன் ப்ளேலிஸ்ட்டை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோ வர்றதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பீஸ் அவுட்.